Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் அவலும் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் வச்சு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றதா friends பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு நம்ம சுவையான அவல் பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணலாம்ன்றதா friends பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு லேசான அவல் எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து நம்ம இன்னைக்கு கழுவ போறது கிடையாது. அதனால இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்க இந்த குட்டி குட்டியான தூசி ஏதாவது குப்பை இருந்தால் கூட இது எல்லாமே வந்துடும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு லேசான அவல் போட்டுக்கலாம். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணலாங்க. கெட்டி அவல் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வறுத்துக்கோங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி ப்ரௌன் அவல் இருந்தால் கூட நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது சிகப்பு அவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வந்துட்டு வச்சு இந்த மாதிரி லட்டு பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும், நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ அவல் நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆயிரும். இப்போ அவல் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே லைட்டாக வந்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் வறுபட்டுரும், அதுவே போதும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அவளையும் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பொடியாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்க்காமல் இது ரெண்டையும் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை போட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு சர்க்கரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் போட்டிருக்கேங்க, அதனால தான் இந்த ஒயிட் கலரில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடு பண்ண 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடு இருக்காதுங்க, அதனால நம்ம வந்துட்டு கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய்யோடைய வாசனை எல்லா பக்கமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். நெய்யோட ஃப்ளேவர் வந்துட்டு எல்லா பக்கம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கையில் எடுத்து நல்லா வந்துட்டு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்து கூட லட்டு பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து எடுத்து லட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஹெல்த்தியான அவல் பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இதிலே வந்துட்டு நான் இன்றைக்கி வெல்லம் வந்து அப்படியே பொடியாக நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோங்க. இதுக்கு பதிலாக நான் வந்துட்டு வெல்லம் பாகு வச்சு எப்படி பண்ணுறதுன்றது கூட ஏற்கனவே வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவையான சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான லட்டுவும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.